அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நாளில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது கர்த்தர் தந்தை கிருபைக்கு அவரை ஸ்தோத்திரிக்கிறேன், அவரை துதிக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 16ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படின்னா, குறி சொல்லுகிற ஆவி கொண்ட ஒரு பெண். அந்த பெண் பவுலுக்கு எதிர்கொண்டு வந்து, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு போதிக்கிறார். இப்படி அநேக நாட்கள் பவுலோடு கூட போய் சொல்லி கொண்டிருக்குது அந்த பெண். இந்த ஆவி வச்சு பிழைப்பு நடத்தின அந்த எஜமான் இந்த பொண்ணு எப்போ குறி சொன்னாலும் அதுக்கு ஆதாயம் பார்ப்பானா, பணம் கிடைக்குமா. அப்படி பணம் கிடைக்கும்போது பவுல் இந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாரு, ஆவில் சிலம் கொண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உனக்கு கட்டளையிடுகிறேன், இவளை விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆவி புறப்பட்டு போகுது. பாருங்க, வேதத்தில் அநேக வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கன்ட்டு. அதே போல் தான் இந்த பவுல் பிசாசுக்கு எதிர்த்து நின்று ஒரு வார்த்தை சொன்னோடனே இந்த ஆவி புறப்பட்டு போயிடுச்சு. அப்படி புறப்பட்டு போன உடனே அந்த ஆவியை வச்சு பிழைப்பு நடத்தின அந்த எஜமான் பவுலை பிடிச்சி அடித்து பவுல் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். எப்படி குற்றச்சாட்டுனா, ரோமராகிய நம்ம அனுசரிக்காத ஒரு கடவுளை பற்றி போதிக்கிறான் அப்படின்னு இவன் மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சு இவனை சந்தை வெளியில் அடித்து சிறைச்சாலையில் பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைங்க கட்டளை கொடுக்குறாங்க. நம்மனா ஒரு கஷ்டம் துன்பம் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், சோர்ந்து போயிடுவோம். அது மாத்திரமல்ல, அடுத்தது என்ன செய்யணும் நமக்கு தெரியாது. ஆனால் பவுல் பாருங்கள், அந்த நடுராத்திரியில் எழுந்து ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினான். வேதத்தில் பதிவிடப்பட்டிருக்குது. இப்படி இந்த காரியத்தை செய்யும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, சிறைச்சாலை கதவுகள் அசைந்தது, பூமி அஸ்திபாரங்கள் அசைந்தது, சிறைச்சாலை கதவுகள் கட்டுண்டவரெல்லாம் விடுதலை ஆகினான்னு போட்டிருக்குது.